ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திரும்ப லாசரை தண்ணி ஆலயத்துக்கு நேற்று நாங்கள் போனோம், எல்லோரும் போனோம். மாதாவுக்கு நன்றி சொல்கிறதுக்காக. மாதா எவ்வளவோ எங்களுக்கு கிருபை பண்ணியிருக்காங்க. அதனால் முக்கியமான ஒரு கிருபைகளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நாங்கள் மாதா கோயிலுக்கு போயிருந்தோம். ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னால் போயிருந்தோம். அப்போவும் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ. இங்கே பாருங்கள், என்னோடய பேத்தி தான் இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பேத்தின்னு சொல்கிறத விட அது எனக்கு அம்மா ஃப்ரெண்ட்ஸ். என் அம்மா வந்து என்னை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா என்னை பார்த்ததே இல்லை, என்னை கவனித்ததே இல்லை. சரிங்களா? பிறந்ததுலேருந்து அனாதை பள்ளிக்கூடத்தில் இருந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து என் குடும்பத்தில் இருக்க அந்த டீம் வந்து என்னையை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லி கொடுத்து எங்கள் அம்மாட்ட பேச விடாமல் பண்ணனால நான் வந்து எங்கள் அம்மாட்ட பேசாமையே இருந்துட்டேன். சாக போகும்போது தான் எங்கள் அம்மா சில விஷயங்கள் சொன்னாங்க, அதை நான் சொல்கிறேன். சலைத்தனை ஆலயத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆலயத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். இந்த ஆலயத்தில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் டெய்லி 7:30க்கெல்லாம் இங்கே பூசை நடக்கும். 7 மணிக்கு பூசை தொடங்கும். 6:30-7 மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்துடுவோம். அது மாதிரி கமலஹாசன் ஜெரீனா நடித்த பருவமழை படத்துக்கு நாங்கள் தான் பாட்டு பாடணும். அந்த ஸ்டெப்பில் இறங்கி வருவோம். ஒரு ஆஃப் ஸ்கேர்ட் போட்டு, சின்ன பிள்ளைங்க அப்போல்லாம் நாங்கள் ஒரு 12 வயசு தான் இருக்கும். இறங்கி வந்து அந்த பாட்டு அவங்களுக்கும் அந்த சர்ச்சில் வந்து மாசுக்கு பாட்டு பாடியிருப்போம். இந்த அன்னை ஆலயம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எங்களோட வாழ்நாள் வந்து முக்கால்வாசி என்னோடய 14 வயசு வரைக்கும், ஒரு 14 வயசு வரைக்கும் முக்கால்வாசி இந்த ஆலயத்தில் தான் என்னோடய வாழ்நாள் கழிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஹோலி கிராஸ்லேருந்து சிஸ்டர்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க. அதே மாதிரி தவக்காலம், கிறிஸ்மஸ்ஸு, ஆகஸ்ட்டு, எல்லாத்துக்குமே ஆகஸ்ட்டுக்கெல்லாம் அப்போ நாங்கள் தான் பாட்டு பாடுவோம். எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து எங்களோட வாழ்நாள் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் இந்த ஆலயத்தில் தான் எனக்கு வந்து நடந்துச்சு எல்லாமே. அதனால் அந்த ஆலயத்தை மறக்க முடியாது. அந்த பின்னால் 2 டெஸ்க் இருக்கும். அது உட்காந்து அங்கே தான் எங்கள் பாட்டு பாடுற சிங்கர் வந்து உட்காந்துருப்பார். நாங்கள் வந்து கொயர் கிளாஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருப்போம். ஆர்கன் வாசிக்கிறவர், ஆர்மி வாசிக்கிறவர் அங்கே தான் உட்காந்துருப்பார். நாங்களும் அங்கே தான் உட்காந்துருப்போம். இப்போ வந்து இந்த தரையெல்லாம் இதாக இருந்துச்சு. அப்போ வந்து வெறும் பலகை தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா அப்போ குளிர் காலன்றனால வந்து அந்த பலகை தான் போடுவாங்க எல்லா இடத்துலையும். அதனால் பலகை தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன பகுதி இருக்கும். இதில் நாங்கள் சில சமயம் வந்து பாட்டு பாடுறதுக்கு உட்காந்துருப்போம். இந்த அன்னையோட சுரூபத்தை தான் எடுத்து திருவிழாவுக்கு வைப்பாங்க. இங்கிட்டு நாங்கள் உட்காந்துருப்போம். இங்கிட்டிருந்து பார்த்திங்கன்னா பீடம் வந்து நல்லா கிளியராக தெரியும். ஃபாதரு மாசு வைக்கிற இடம் இந்த இடம்தான். நான் ஏற்கனவே இந்த ஆலயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒருத்தர் அந்த கிரீடத்தை திருடிட்டு போயிட்டார். அதை கொண்டாந்து வைக்கும்போது ஆலய மணி அடிச்சிருச்சு, எல்லோரும் வந்துட்டாங்க. அவர் வந்து தன்னோட தப்பை உணர்ந்துட்டார். ஆனால் அவருக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த ஆலயம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1873 இங்கே வந்து ஒரு ஃபாதரு அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு. 1803ன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து எவ்வளோ அப்போ வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு பார்த்துக்கோங்க. இவர் வந்து 1900. அப்போ வந்து வெள்ளைக்காரவங்க காலத்தில் தான் எல்லாமே நடந்திருக்கு. அடுத்து ஒருத்தர் வந்து 1883. சரிங்களா? இதுக்கப்புறமும் அடக்கப்பட்டவங்கள இதே இடத்துல தான் வச்சாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபாதர், கை உருட்டி ஃபாதர்னு சொல்லுவார், ஒரு வெள்ளைக்கார ஃபாதரு. அவர் கையை வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார். ரொம்ப நல்ல டேலண்டான மனுஷன். அவருக்கு இங்கிலீஷ் தான் நிறையா தெரியும், தமிழ் சரியாக தெரியாது. அவரே இங்கே இதில் தான் புதைச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ரொம்ப அருமையான ஆலயம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லேக்கு தெரியும். உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பார்புரம் பக்கம் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சர்வட்டி பக்கம் தெரியும். இது வந்து அங்கே உள்ள மண்டபம், கல்யாண மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் என்னோடய சன்னுக்கு கல்யாணம் நடந்துச்சு. என்னோடய எதிரி 4 பேர் வரமாட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் வந்து உப்பு மாதிரி கூட்டம் வந்து என் பையன் கல்யாணத்துக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதே இடத்துல நான் ஒரு அனாதையாக இருந்து நான் புதுநன்மை எடுத்திருக்கேன். இந்த வண்டிகை நிற்கிற இடத்துல தான் என் பேத்தி விளையாடும் பாருங்கள். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து அந்த புதுநன்மையை நடத்துனது. ஒரு அனாதையாக நின்று எடுத்தேன். ஆனால் என் பிள்ளைக்கு உப்பு மாதிரி கூட்டம் கல்யாணத்துக்கு வந்துச்சு. இப்போ இதே இடத்துல என் பேத்தி வந்து விளையாடும் போது நேற்று எனக்கு வந்து அழுகையாக வந்துருச்சு. ஏன்னா என் பேத்தி வந்து எனக்கு வந்து அம்மா ஃப்ரெண்ட்.
எங்கள் அம்மா வந்து அதாவது இவங்க சொல்லி கொடுத்துருந்த என்னோடய அண்ணன் தம்பிக்கு சொல்லி கொடுத்து எங்கள் அம்மா வந்து என்கிட்ட என்னன்னே கேட்க மாட்டாங்க. ஒரு மக மாதிரி என்னை நடத்த மாட்டாங்க. அதாவது 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. 5 பிள்ளைங்க வேறு மாதிரி. ஆனால் குற்றவாளிகளை ஃபுல்லாக எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நேர்மையான என்னை ஏற்றுக்கலை. மோசடி பண்ணவனெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்ன ஏற்றுக்கலை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அம்மாவிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கல்லுக்குழி பக்கம், அப்சர்வேட்டி பக்கம், எல்லா பக்கமும் தெரியும். இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா லேக் வியூ எல்லாமே தெரியும். இந்த கிரவுண்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த சின்ன வயசு நினப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது எங்கள் பாப்பா மாதிரி இருக்கும்போதே நான் வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். இந்த ஹாஸ்டலில் இருந்து என்னோடய பேத்தி மாதிரி இருந்தப்போ நான் ஹாஸ்டலுக்கு போய் இந்த வயசுலேருந்து நான் இந்த ஹாஸ்டலுக்கு, இந்த ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல இன்றைக்கி என் பேத்தி வந்து விளையாடுது. நான் இது வரைக்கும் எங்கள் பேத்தியை உங்களுக்கு அவ்வளோக்கா நான் காட்டினதில்லை. ஆனால் என்னோடய அம்மா இவ தான் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் இல்லாட்டி தூங்க மாட்டா. நான் தான் எல்லாத்துக்கும் வேணும். அவங்க அப்பா எவ்வளோ தூக்கி வச்சுருந்தாலும் சரி, அவங்க அம்மா எவ்வளோ தூக்கி வச்சுருந்தாலும் சரி, படுக்க போகும்போது எனக்கு எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்துடும். அப்படி ஒரு கேரக்டர் என் பாப்பா. நேர்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டக்கு டக்குன்னு பேசும். எங்கள் அம்மா மாதிரியே பேசும். எங்கள் அம்மா மாதிரியே செயல் எல்லாமே எங்கள் அம்மா மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா என்னை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு தாய் எங்கூட இருந்திருந்தா ஒரு வாரம் இருந்தப்பயே நான் அவ்வளோ அவங்கள கவனித்தேன். அப்போ சொன்னாங்க எங்கள் அம்மா கடைசியாக, ஐயோ உன்னை இது வரைக்கும் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனேம்மா, நீ உன்னைய பற்றி இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி கொடுத்து உன் கூட சேர விடாமல், உன் கூட வாழ விடாமல் பண்ணிட்டானுங்கம்மா. ஆனால் கண்டிப்பாக என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்குமா, நீ கவலைப்படாதம்மா, நீ இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்திருக்கம்மா, நான் உன்னை பக்கத்தில் வச்சு பார்க்கவே இல்லைம்மான்னு சொல்லி எங்கள் அம்மா அழுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு பதிலாக எங்கள் பாப்பாவை எங்கள் பாப்பா, அதாவது அம்மா இறந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து தான் பாப்பா பிறந்துச்சு. அதனால் என் பாப்பா வந்து என் அம்மாவாக நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த எங்கள் அம்மாட்ட உள்ள அந்த சடன் கேரக்டர் அப்படியே இருக்கும். தப்புன்னா உடனே தட்டி கேட்கும், அடிக்கும், திட்டும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்ன திட்டாது, அவங்க அண்ணன்ட்ட சண்டை போடும். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் என் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். அருமையான பேத்தி எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. நல்ல அருமையான பேரனை கொடுத்துருக்காரு. அது மாதிரி மகளுக்கும் 2 பையனுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லணும். நான் அனாதையாக இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஆண்டவர் இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப ஆண்டவருக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலுமே தீராது. அப்படி நன்றி சொல்லணும். நான் வந்து அதாவது என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அம்மா பாவம் ஒவ்வொரு பங்களாவிலையும் போய் 50 பைசா, 1 ரூபா, 4 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து எங்களை வளர்த்தாங்க. என்னையும் கூட இவ்வளோ 2 பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் பேத்தி வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் என் பேரனும் பேத்தி வளர்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் என் பையன் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சிவில் இன்ஜினியராக இருக்கா அப்படி. ஆனால் அன்றைக்கி என் பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு காங்கிரீட் வேலைக்கு போவா அப்படி. ரொம்ப எனக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கடவுள் எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஆயுசை ஆண்டவர் கூட்டி கொடுக்கணுன்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு மனநிறைவை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. என்ன என் பையனுக்கும் எனக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவன் சொத்து பிரச்சனையில் தலையிடாதீங்கன்னு சொல்லுவான். உங்களுக்கு அந்த சொத்தே வேணாம், அவங்க அப்பா சொத்தே வேணான்னு சொல்லுவான். ஆனால் நான் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீதிக்காக நான் போராடுறேன், நேர்மைக்காக போராடுறேன். ஏன் சொத்துக்காக நான் போராடலை. எனக்கு கிடைக்கிற 1 சென்ட்டுக்காக 30 வருஷமாக போராடலை. என்னோடய தாத்தா சொத்து, என்னோடய அப்பா சொத்து, அதே மாதிரி என் சந்ததியோடைய அவங்க தாத்தா சொத்து, அதுக்காக போராடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக நியாயம் இந்த அன்னை வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து நியாயம் பண்ணி கொடுப்பாங்கன்ற முழு நம்பிக்கை இருக்குது. திரும்ப சொல்கிறேன், எனக்கு சொத்தாசை இல்லை. என் சந்ததிக்கு நியாயம் கிடைக்கணும். அவங்க தாத்தா சொத்து அவங்களுக்கு போகணுன்னு தான் நான் கஷ்டப்படுறேன். நான் அநீதிக்காக போராடலை, நியாயத்துக்காக போராடுறேன். கண்டிப்பாக கடவுள் என்னோடய தலையை உயர்த்துவார். அது மாதிரி என் குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பு கடவுள் துணையாக இருப்பார் எப்பயுமே. ஃப்ரெண்ட்ஸ், ஆலயத்துக்கு நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க. இந்த மாதா கிட்ட வேண்டுற எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோயிலுக்கு வரவங்க மதம் இல்லை ஃப்ரெண்ட், எல்லாருமே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.